ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட எஸ்கே அண்ணாவோட 25th மூவிக்கான வந்து அந்த அப்டேட்டை கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு எவ்வளோ பெரிய சர்ச்சைகளாக இருக்கட்டும், கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், அந்த நேம் என்னடா, நான் ஆல்ரெடி வந்து அந்த நேமை வந்து நான் வந்து அதை வந்து ப்ரீ புக் பண்ண மாதிரிக்க வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், என்னடா கேட்குறேன் அப்படின்ற மாதிரிக்க வந்து எஸ் விஜய் ஆண்டனி அண்ணாவுக்கும், அதுக்கப்புறம் வந்து எஸ்கே அப்படின்னா அந்த அடுத்து 25th அந்த டீமுக்கு வந்து அந்த அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய வந்து போயிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படின்ற மாதிரிக்கே போயிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் என்னடா சொன்னாலும் வந்து இது வந்து இப்படித்தான் அப்படின்ற மாதிரிக்கு வந்து டைட்டில் ட்ரீசரை விட்டுட்டாங்க. எஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதே மூவி பராசக்தி ஹீரோடா அப்படின்ற மாதிரிக்க வந்து அந்த மூவி. ஸோ பராசக்தி அப்படின்னு சொல்லி பராசக்தி ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. நம்மளோட சுதா காங்க்ரா, ஸோ அவங்க வந்து ஒரு அல்டிமேட் வந்து அடுத்தடுத்து எங்களுக்கு முடிவு தந்திருக்காங்க. சூரரை போட்டு அதுக்கு பிறகு வந்து அதுக்கு முன்னுக்கு வந்து இறுதி சுற்று அப்படின்ற மாதிரிக்கா சூரரை போட்டு அப்படின்ற மாதிரி அல்டிமேட் வந்து வேற லெவல் மூவிஸ் கொடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பராசக்தி மூவி அப்படின்ற நேரம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மூவி வந்து போனது வந்து ஆக்சுவலி தெரியுமா இருக்கும் நம்மளோட சூர்யானாக்கு. ஸோ சூர்யானாக்கு போயிட்டு பட் அவர் வந்து ஏலா அப்படின்ற மாதிரி அந்த டைம் வந்து கொஞ்சம் கங்கோல பிஸியாக இருந்திருக்காரு போல். தென் வந்து நெக்ஸ்ட் வந்து துல்கர் சர்மா போயிருக்குது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து தான் வந்து எஸ்கே அண்ணாவுக்கு வந்திருக்குது. பட் இந்த மூவி நான் வந்து வேற லெவல்ல வந்து நான் சொல்ல ஒரு ஜாக் போட்டா இருக்கு. எஸ்கே அண்ணாவுக்கு வந்து அடுத்து அமரனுக்கு பிறகு வந்து அடுத்து வந்து வெற்றிமாறன் ஒரு மூவி வருதுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு வந்து மூவி அப்படின்றது வந்து ஒரு ஜாக்போட் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றதுனால. ஏன்னா அந்த மூவில வந்து ரவி மோகன், நம்ம எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அப்படின்னு சொல்லணும்னா வந்து ஜெயம் ரவி. ஸோ அவரே சொல்லிட்டார், இனிமேல் ரவி மோகனே கூப்பிடுங்களா அப்படின்ற மாதிரிக்க. அண்ட் அதர்வா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எஸ்கே அண்ணா. அண்ட் மெயின் வந்து இந்த மூவியோட ஸ்பெஷல் என்னன்னா ஜிவி. ஸோ ஜிவி வந்து இப்போ அல்டிமேட்டாக வந்து ஒரு தரமான செய்கை அப்படின்ற மாதிரிக்கு எங்களுக்கு வந்து சாங்ஸ் தந்துக்கிருக்காரு. அண்ட் இந்த இதில் வந்து என்னம்மா பிஜிஎம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்க வந்து நான் ஸோ எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன் எக்ஸைட்டிங் அப்படி வச்சுக்கிட்டு வாங்க போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இந்த பராசக்தி ஹீரோடா அப்படின்ற நேரம் இந்த டைலாக் ஞாபகம் வருதா? பராசக்தி ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. அந்த மாதிரிக்க வந்து பராசக்தி இந்த டைட்டில் ட்ரீசர்ல வந்து என்னமா இருக்க போகுது, இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் போய்ட்டு பார்த்துட்டு வரோம், அதுக்கப்புறம் கதை எப்படின்னு சொல்லி லெட்ஸ் கோ. 3, 2, 1 here we go. Students, Oh, cool. அதரா இது வேற மாதிரி இருந்துச்சு. அது வேற லெவல், வேற மாதிரி. ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. இந்த ராக்குன்னு நின்று சச்சுன்னு வாடிரா செத்துருப்படாதோ. யோ மாஸ் சேனை ஒன்று தேவை. சேனை ஒன்று தேவை.
வாவ். Yes. Remote touch. Students. பராசக்தி. பராசக்தி ஹீரோடா. இது வேற லெவல்ல இருக்கு. செம்ம கிளாஸா மாசா இருக்கு. லோடிங் 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 லோடிங். எஸ் அப்படின்ற நேரம் வந்து வேற மாதிரி கிளாஸா மாசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா வந்து எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரிக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்டை கிளியர் பண்ற மாதிரிக்கு வந்து பிஜிஎம்மா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டர் ரிவீலா இருக்கட்டும், அல்டிமேட் மாஸ் கலரிங் அண்ட் வந்து அந்த கொண்டு போன வந்து ஒவ்வொரு வியூஸ் இருக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே இருக்கு தெரியுமா, அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பிஜிஎம் வந்து வேற மாதிரி அல்டிமேட் எகெயின் பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி. அண்ட் வந்து ஸ்பெஷலி வந்து அந்த கலரிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுல முக்கியமா வந்து அந்த கலர் மேனேஜ்மெண்ட் வந்து வேற லெவல்ல எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அதோட வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்து 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 பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இதுல தரமா விளங்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கான வந்து எவ்வளவு அந்த லிமிட்டேஷன் அந்த டீசருக்குள்ள வந்து கொடுக்கணும். எப்படின்னா பராசக்தி அப்படின்றதுல வந்து எஸ்கே அண்ணா தான் இருக்க போறாங்க. அடுத்து யார் யார் வந்து ரவிமோகன் சார் இருக்க போறாரு, ரவிமோகன் அண்ணா. அண்ட் தென் வந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா அதர்வா இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இப்படி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அசம்பிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு விஷயம் இருக்கிற நேரம் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் எந்த வேலை கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும், எந்தெந்த லிமிட்ல எந்தெந்த ஸ்க்ரீன் பிளே வைக்கணும், எந்த ஸ்க்ரீனை வந்து வைட் ஆங்கிள் கொண்டு போகணும் அப்படின்றது லெவல்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து இதை வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்கடா அந்த பராசக்தி மூவிக்கு அப்படின்ற மாதிரிக்கே வந்து விளங்கிச்சு. ஸோ அந்த லெவல்ல பார்க்கும்போது எப்பா அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லல. வந்து சுதா காங்க்ரா வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த மூவி வந்து எஸ்கே அண்ணாக்கு வந்து ஒரு ஜாக் போட்டா கொடுக்க போறாங்க அப்படின்றது வந்து தரமா இதுல விளங்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், அதுல கொண்டு வந்து அதர்வா கொண்டு வரும்போது, அதுக்கப்புறம் அந்த எஸ்கே அண்ணா கொண்டு வரும்போது வந்து அந்த வந்து அந்த அப்படி சொடக்க போடுற சத்தமா இருக்கட்டும், அது வந்து போயிட்டுக்கிட்டே இருக்க நேரம் வந்து ஒரு 2 வேர்ஷன்ல மாறிக்க இப்படி போயிட்டு வாரது வந்து அல்டிமேட் தட் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த சீன் எல்லாம் அப்படின்ற மாதிரிக்க. அண்ட் ரவி மோகன் அப்படின்ற நேரம் வந்து அந்த கேரக்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இவரை தாண்டா வில்லன் அப்படின்ற மாதிரிக்க வந்து கடைசியில் அந்த கொண்டு போன வேயா இருக்கட்டும் வந்து தட்ஸ் ஆசம். வேற மாதிரி வேற லெவல்ல வந்து அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பராசக்தி அப்படின்றதுல வந்து அடுத்த அப்டேட் வந்துருச்சு. ஸோ அடுத்த அப்டேட்டு நான் வந்து சூன் நான் போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அமைக்கிட்டு இது எப்படி இருந்துச்சு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு லைக்கை போட்டுட்டு நீங்கள் போங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ நிறையா பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்னொரு அடுத்த ஒரு பங்கமான வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு டாடா பை, see you. பார்த்தீங்களா?